ஹாய், வெல்கம் பேக் டு ஜேபி ஜானூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்: அரிசி மாவு, தேங்காய் பூ திருவல், ஜீனி, ஏலக்காய் தூள். ஒரு கடாயில் நம்ம அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி பிடிக்காமல் கிண்டி எடுத்துக்கிறணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் அது ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் ஊற்றி அதில் தேங்காய் பூ, ஜீனி, ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத நல்லா உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை அச்சில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை அதில் தட்டி அதுக்கும் உள்ள பூரணத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதையும் உள்ளே வச்சுருங்க. வச்சு தட்டி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொழுக்கட்டையை இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதான். சூப்பரான சுவையான தேங்காய் பூ பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.